அக்டோபர் 29 வெனஸ்டே என்னோட 15th வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு திருமணமான கல்யாண மண்டபம்க்கு போயிருந்தேன். என் வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கல்யாணமான மண்டபம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்திலேயே இருக்கும். 2010ல சரவணா ஸ்டோர்ஸ்லாம் கிடையாது. இந்த மண்டபம் தான் லேண்ட்மார்க்கா இருந்துச்சு. ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரே மழை, ஃபிளைஓவர் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. விருந்தினர்கள் எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து போனாங்க. எங்க ரிசப்ஷன்ல மாப்பிள்ளை அழைப்பு நடக்காதது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மன வருத்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால வெட்டிங் ஆனிவர்சரி அதுவுமா மண்டபம்குள்ள இருக்கிற பிள்ளையார் சன்னதியில போய் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. போட்டியில ஆறுதல் பரிசுன்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது. இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து கணவன் மனைவியா நாங்க வெளியேறி 15 வருடங்கள் ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது மலைப்பா தான் இருந்துச்சு. என்னதான் 4 வருடங்கள் பழகிய நபரா இருந்தாலும் அக்டோபர் 28 மதியானம் இந்த மண்டபம்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற டைனிங் ஹால்ல என்னை நோக்கி என் கணவர் நடந்து வரும்போது என்னை சுத்தி அப்படியே 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கும் ஒரு உணர்வு, ஒரு புதுவிதமான ஃபீலிங் ஒண்ணு எனக்கு ஏற்பட்டுச்சு. வெக்கம்னா கிலோ எவ்வளவுன்னு கேக்குற எனக்கே அந்த நொடி வெக்கம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். என்னோட பூங்கோதை பெரியமா வேற சும்மா இல்லாம he came to see youன்னு கிண்டலா சொன்னாங்க. ஒரே பிளஷிங் மொமெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. சிங்கம் போல சிங்கிளா வந்த இந்த மண்டபம்க்கு இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்கேன்னு என் கணவர் அவரோட சோக கீதமா பாடிட்டு இருந்தாரு. என்னோட வெட்டிங் ரிசப்ஷன் ஆல்பம் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல இது வரைக்கும் 10,28,000 பேருக்கும் மேல பாத்துருக்காங்க. நிறைய பேர் மேக்கப் அண்ட் ஸ்டைலிங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. 2010லயே இவ்ளோ பியூட்டிஃபுல்லான மேக்கப்பை உங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது பெரிய விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. மேக்கப்கான முழு கிரெடிட்ஸும் என்னோட MUAக்கு தான் போகும். முகத்தை காட்டினதை தவிர அதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் 0 தான். அவங்க பெயர் சுகந்தான்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியால எங்கேயுமே அவங்களை கண்டுபிடிக்க முடியல. சரி, நேர்ல போய் மீட் பண்ணலான்னு சென்னை டி நகர்ல நார்த் போக் ரோட்ல இருக்கிற அவங்களோட பார்லருக்கு போனேன். இந்த வீட்டோட மாடியில தான் அவங்களோட பார்லர் இருந்துச்சு. ரெசிடென்சி டவர்ஸ் பக்கத்திலேயே இருக்கும். பார்லர் மூடி இருந்துச்சு. பிசினஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ECR பக்கம் போயிட்டாங்க. மேக்கப் போடுறதும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட சகோதரர் சொன்னாரு. அவங்க ஃபீல்ட்ல இருந்திருந்தா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய MUAஸ்க்கு டஃப் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பை.